சூரி சார், விஜய் சார விமர்சிச்சதா நெறைய சோஷியல் மீடியால செய்தி வந்துட்டு இருந்தது. அதுக்கு சூரி சார் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தார்னா, "ஒரு காலத்திலும் நான் அந்த மாரி சொல்லல. எனக்கும் விஜய் சாருக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கு. அந்த உறவ யாரும் கெடுத்துறாதீங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நியூஸ நீங்க Twitter, Facebookல பார்த்தீங்களா சார்? நானும் பார்த்தேன். பல திரை நட்சத்திரங்கள் பார்த்தா ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க, நான் வந்து Twitterலேருந்து விலகிட்டேன், Facebookலேருந்து விலகிட்டேன். அப்படிலாம் விலகாம, இவங்க எல்லாரும் கண்ணும் கருத்துமா இத பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா, யார் எந்த நேரத்துல இது மாரி வதந்திய பரப்புவாங்கன்னே தெரியல. இந்த ஃபோட்டோஷாப்பு, இந்த Twitter, Facebookலாம் வந்ததுக்கப்புறம், இவங்க அழகழகா டிசைன் பண்ண முடியுது. சன் நியூஸ் வெளியிட்ட மாரியே செய்தி வெளியிட முடியுது. ஆமா. நியூஸ் 7 வெளியிட்ட மாரியே செய்தி வெளியிட முடியுது. இப்படியெல்லாம் நல்லா அழகா டெம்ப்ளேட்ட கிரியேட் பண்ணி, ஏதோ நியூஸ் வந்த மாரியே ஒரு செய்திய உலவ விட்டுர்றாங்க. இது யாராவது கவனிச்சு அதுக்குரிய ரியாக்ஷன் குடுக்கலன்னா, இப்ப சூரியே இதுக்கு மறுப்பு சொல்லலன்னா நெறைய பேர் என்ன நெனச்சுப்பாங்க? உண்மைன்னு உண்மைய நெனச்சுப்பாங்க. நெனச்சுப்பாங்க. இப்ப அவர் மறுப்பு வெளியிட்டும் கூட இப்பவும் நான் பார்க்குறேன். Twitterல பல பேர் "சூரிய நல்லா சொன்னீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்துகிட்டு இருக்கு. இதனால ஒரு சாரார் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றனால, இத வந்து கண்ல எண்ணெய விட்டுட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்ன. அது மாரி மிகுந்த எச்சரிக்கையோட இந்த வலைதளங்கள கண்காணிக்க வேண்டிய பொறுப்பே இப்ப இருக்கின்ற கலைஞர்களுக்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். இல்லன்னா சர்வ சாதாரணமா அவங்கள பத்தி இது போன்ற தவறான செய்திகள் மிக வேகத்தில பரவக்கூடும்.